வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைலில் பிசிபிலே பாத் அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். பாரம்பரியமாக டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே அந்த பிசிபிலே பாத் பொடி ரெடி பண்ண போகிறோங்க. அது கரெக்டாக நம்ம வறுத்து அரைச்சிட்டா அந்த டேஸ்ட்டு மாறாத நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் பச்சரிசியில் தாங்க செய்யணும். கர்நாடகாவில் பச்சரிசியில் தான் செய்வாங்க. அதே மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதுதாங்க கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பு கரெக்டான அளவு. நீங்கள் இதோட பருப்பு கம்மியாக சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இது 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி வடிச்சிட்டு அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்துமோ அதே டம்ளரில் 6 டம்ளர் நீங்கள் தண்ணி சேருங்க. இப்போ நம்மளுக்கு பருப்போடைய அளவு தேவை கிடையாது. அரிசியோட அளவு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஒரு டம்ளருக்கு 6 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வெஜிடேபிள் எடுத்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடேபிள் தாங்க கர்நாடகாவில் சேர்ப்பாங்க. பீன்ஸ், கேரட், நூக்கல், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதோட நீங்கள் அவரைக்காய் சேர்த்து கூட செய்யலாங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துங்க. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம லிட்டு போட்டுடலாம். இப்போ லிட்டு போட்டு 2 விசில் மட்டும் விட்டுங்க. நிறைய விடாதீங்க, ரொம்ப குழஞ்சிடும். 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். புளி நல்லா ஊறின பிறகு இதை நல்லா கரைச்சி நம்ம திக்காக வடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம பிசிபிலே பாத் பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துங்க. இப்போ ஒரு பெரிய துண்டா 3 துண்டு பட்டை எடுத்துருக்கேன். ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த பாதி அளவுக்கு நல்லா அந்த பருப்பு வறுப்படட்டும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதோடு ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இப்போ நான் மிளகாய் எடுத்திருக்கேன் பாருங்கள். காரத்துக்கு இந்த மிளகாய் காரம் மட்டும்தான். இப்போ நான் காஷ்மீரி மிளகாய் ஒரு 8 காஷ்மீரி மிளகாய், நார்மல் மிளகாய் ஒரு 8 எடுத்துருக்கேன். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மிளகாய். இப்போ மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வறுப்படட்டும். இப்போ நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வறுப்பட்டு வந்ததும் இப்போ நான் தனியா சேர்த்துக்கிறேன். தனியா 4 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற மிளகாய்க்கு 4 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தனியாவோட வாசனை நல்லா வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய் துருக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாத பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக தாங்க பண்ணணும், நைஸாக பண்ணிடாதீங்க. இப்போ இதுதான் பிசிபிலே பாத் பொடி மெயின் இதுதாங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம 2 விசில் விட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி வச்சது கரெக்டாக இருக்குது. தலைன்னு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். காய் ரொம்ப குழையாத, அரிசி ரொம்ப குழையக்கூடாது. 2 விசில் மட்டும் போதும், கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. நெய் சேர்த்தாதாங்க நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தது ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துங்க. ஸ்கிப் பண்ணாத பெருங்காயம் சேருங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 100 கிராம் நான் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் காஞ்ச பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வெஜிடபிள் சேர்க்குறப்போ அதையும் சேர்த்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நான் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன சைஸ் குடமிளகா சேர்த்துக்கிறேன். இந்த கேப்சிகம் சேர்க்க சொல்ல நல்ல வாசனையாக இருக்குங்க அந்த ரைஸே. இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுதும் இதில் ஒரு பெரிய தக்காளியை 3 தக்காளி எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துட்றேன். இப்போ தக்காளி சேர்த்ததும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்து சேர்த்துங்க. இப்போ ஒரு பாதி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு.
இப்போ இதோட வந்து நம்ம திக்கா கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 பாகம் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 பாகம் நிறுத்திட்டேங்க. இப்போ இந்த புளி தண்ணி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சுன்னு இருக்குது மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு தான் எடுத்து நம்ம வறுத்து அரைச்சோம். அப்படியே சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் ரைஸ் எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு டம்ளரும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா அந்த அரோமா போயிடும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சது போதும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து நான் ரைஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்து பெரிய பாத்திரமாக வச்சு மசாலா தாளித்து கூட ரைஸ் எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் குக்கர்லேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லை. இப்போ நான் கொதிக்கிற தண்ணியை 2 டம்ளர் சேர்க்க போகிறேன். இப்போ கடாயிலே வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் 1 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மொத்தமாக வந்து நம்ம அரிசி வைக்க சொல்ல 6 டம்ளர், இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்த அளவுக்கு மொத்தமாக அதே டம்ளரில் 10 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா தூள் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதோட வந்து கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால இந்த புளிப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ரைஸு. இப்போ இதில் வந்து முந்திரி நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு நெய்யிலே வறுத்துட்டு சேர்த்துங்க. அந்த அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த நெய்யில் லாஸ்ட்டாக தாளித்து சேர்க்கறதுனால. இப்போ இதோட வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கர்நாடகா ஸ்டைலில் பிசிபிலே பாத் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். அதே மெத்தடில் செஞ்சுருக்கோம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இது ஆற ஆற இன்னும் திக்காகவும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதோட வந்து நீங்கள் காரா பூந்தி சேர்த்து தாங்க சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கர்நாடகா ஸ்டைலில் வந்து நம்ம பிசிபிலே பாத்து ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து இப்படி போட்டால் வந்து அப்படியே விழணுங்க. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.